அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபி ஸ்டஃப்டு கேப்சிகம் வந்து தனியாக இதுன்னா குழந்தைங்கள்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க, அதை விட்டு தள்ளிட்டு சாப்பிடுவாங்க. ஆகவே ஸ்டஃப்டுன்னா இது உள்ளார நம்ம கட் பண்ணி வேறு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி உருளைக்கிழங்கு கறி பண்ணி இது உள்ளார வச்சு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அப்புறம் பொரியல் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் இதை பண்ணி கட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப்டு இதை பண்ணிவிட்டு அது உள்ளார வச்சு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தவாவில் போட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெயோ இதோ ஊற்றி நம்ம வந்து இதை வேக வச்சு இதை காமிக்க போகிறேன். இப்போ ஸ்டஃப்டு கேப்சிகம் குழந்தைகள்லாம் லன்ச் டைமில் இதோட வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், இண்டிபெண்டன்ஸ் டே இதுதான் எல்லாமே இருக்கு பாருங்கள். கலராக கேப்சிகம் அவ்வளோ விட்டமின் சத்தெல்லாம் இருக்குது இதில். அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, எல்லோரும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நிறையா சத்து இருக்குது இதில் கேப்சிகமில். குக்கில் 2 உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிறோம். இப்படி கட் பண்ணி முடிக்கிறோம் பாருங்கள். அது உள்ளார இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா க்ளீனாக நல்லா கட் பண்ணி அப்படியே நல்லா ஒரு பாட் மாதிரி அழகாக பண்ணி அதை வெளியில் எடுக்கணும். விதையெல்லாம் போடாதீங்க, போட்டால் அதெல்லாம் இதாகாது. ஒவ்வொரு கேப்சிகம்லேயும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சத்தெல்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது. இது ஹார்ட்டு ஸ்கின்னுக்கெல்லாம் நல்ல இது பூஸ்டப் பண்ணும் நம்மளோட ப்ளட்டு. இதெல்லாம் ஒரு நல்ல கேப்சிகம் குழந்தைங்களுக்கு நல்லா நிறையா கொடுங்க. கலராக இருக்கிறதால இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹார்ட் இதுக்கெலாம் நல்ல இது ப்ளட் சுகரை இது பண்ணும். நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இது நல்லா ஒரே சீராக அழகாக நல்லா வைக்குங்க. இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க. இதை பாருங்கள், இந்த விதையெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து க்ளீனாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரெட் கலர், க்ரீன், எல்லாம் ஒயிட் எல்லாம் இருக்குது. அப்போ இது பண்ணிட்டே தான் இல்லை. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கேப்சிகம் உள்ளேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஆவியில் கொஞ்சம் நேரம் இதை ரொம்ப வேக விட்டு கொஞ்சம் நேரம் ரோபோட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப்சிகமில் என்னென்னலாம் பண்ணணும் இல்லைன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாருங்கள். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வச்சுக்கோங்க, சீஸ் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க, பன்னீர் நல்லா கட் பண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், அடுத்தது மிளகாய் தூள் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கார மிளகாய் பொடி வச்சுக்கோங்க, மஞ்சள் பொடி கொஞ்சம், ஜீரகப்பொடி, தனியா பொடி, அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சம் வச்சுக்கோங்க, மிளகு பொடி கொஞ்சம் வச்சுக்கோங்க. எல்லாமே நான் செட்டாக ஒரு மசாலா பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி இந்த பொடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கு ஸ்டஃப்புக்கு நம்ம நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு ரெடி பண்ணி வச்சு ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கசகசாவை எண்ணெய் போட்டுக்கோங்க வாசனைக்கு. அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதான் வந்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக போட போகிறோம். இப்போ கரம் மசாலா போட்டேன், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, தனியா பொடி போட்டுக்கோங்க, சீரகம் பொடி, மிளகு பொடி, அடுத்ததாக கார சில்லி காஷ்மீரிக்காக அந்த சில்லி பவுடர் போட்டேன். எல்லா பொடியும் போட்டாச்சுங்க. இப்போ சீஸு இந்த இது எல்லாத்தையும் அப்புறமா கடைசியில் ஃபைனலில் இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா நம்ம இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டு அடுத்ததாக என்ன பண்ணிக்கலாம், அதோட சேர்க்கப்புறம் அப்போ உப்பு பெருங்காயம் வேறு சேர்க்கணும். சேர்க்க பெருங்காயம் ஃப்ரை ஆகுது. நல்லா
நல்லா வாசனையாக இருக்கு பாருங்க. அடுத்ததாக இதை நல்லா மசிச்சு விட்டோம். இப்போ இதோட சேர்க்கணும் இல்லை உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு இது பண்ணி போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டாச்சு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கு. உருளைக்கிழங்கு போட்டுருக்கு. அடுத்ததாக கரம் மசாலா போட்டாச்சு, கார பவுடர் போட்டாச்சு, மிளகாய் தூளும் போட்டாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பாருங்க மிளகாய் தூள், பெருங்காயம் போடுறோம். அப்புறம் சீஸு கடைசியாக இந்த சீஸ் போட்டு இறக்கிக்கிறோம் நம்ம. அடுத்ததாக இதில் சீஸு, பன்னீர் எல்லாம் போட்டு சீஸ், பன்னீர் எல்லாம் போட்டுருக்கு. உப்பும் போட்டேன். எல்லாம் கலந்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் உள்ளே வச்சு காய் அதுக்குள்ளார கேப்சிகம்மை கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். லைட்டாக வேக விடணுங்க, சுத்தமாக வேக விடாமல் நம்ம பண்ண முடியாது. அப்புறமா தான் நம்ம தவாவில் வச்சு ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தவாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணோடனே தவாவில் வச்சு அதை அப்படியே ஆஃப் பண்ண போகிறோம். எண்ணெயோ ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்க இது பண்ணி வச்சுருக்காரு. அடியை தூளாக போடுறோம் பாருங்கள். ஸ்டஃப் பண்ணி உள்ளார பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதையும் இந்த இதில் போட்டு ஸ்டஃப் பண்ணுறோம். இப்போ நம்ம தவாவில் வச்சு இந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு எண்ணெயோ எது பிடிக்குமோ உங்களுக்கு அதை மாதிரி நீங்கள் இதை பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் தவாவில் வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் போட்டுருக்கோம். இப்போ ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இண்டக்ஷன்லேயே வச்சுருக்கோம், சின்னதாக வச்சுருக்கோம். நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இதாக இருந்துட்டா நல்லா வெந்தது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கலரும் மாறல பாருங்கள். கேப்சிகமில் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குங்க. ரெட் கலருக்கு தனி சத்து இருக்குது, விட்டமின் இருக்குது. க்ரீனுக்கு தனி விட்டமின் இருக்குது. அது மாதிரி எல்லோவுக்கு தனி விட்டமின் சத்தெல்லாம் இருக்குது. நல்லா ஹார்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஹார்ட்டோட ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணி சீராக இயங்க விடவும். அதே மாதிரி ரத்தத்தோட அளவெல்லாம் நல்லா இது பண்ணி சுத்திகரிக்க பண்ணி நம்ம ஸ்கின்னெல்லாம் நல்லா வளவளப்பாக இருக்கிறது. நல்லா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த கேப்சிகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதான் வெந்து போட்டு பாருங்கள். நல்லா ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேப்சிகம் ஸ்டஃப்டு கேப்சிகம் பண்ணி சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணி பொரியல் பண்ணி அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கறியாக இதுலேயும் அதோட இதை கேப்சிகம் உள்ளே வச்சு இது பண்ணி பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம் அதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தாக்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் எப்படி கேப்சிகம் இதில் எப்படி ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெடி பண்ணுறது, என்னென்ன உபயோகம்லாம் பார்த்தோம், விட்டமின் சத்தெல்லாம் இருக்குதுன்னு நல்லா என் வீடியோவெல்லாம் பாருங்கள். நல்லா ப்ளீஸ் லைக் மை சேனல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye friends. Take care friends.